Anyway, goodbye. Yeah, thanks, man. Cheers, bro. ஹை கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் உள்ள பிக்கெஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரெயின்போ சென்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க நேற்று போயிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம போயிருந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ரைட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, எவ்வளோ ப்ரைஸ், எங்கே அமைஞ்சிருக்கு நியூசிலாந்தில் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின்போ சென்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாந்து நகரத்தில் தாங்க இருக்குது. நியூசிலாந்தில் உள்ள மிகப்பெரிய நகரமாகிய ஆக்லாந்து நகரத்தில் மனுகாவ் அப்படிங்கிற சிட்டியில் தான் இருக்குது. நம்ம ஹாமில்டன்லேருந்து ரெயின்போ சென்ட்க்கு வந்து ட்ரைவ் பண்ணி வர்றதுக்கு எனக்கான டைம் பார்த்தீங்கன்னா 1 hour தாங்க ஆச்சு. ஏன்னா இந்த மனுகாவ் சிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்லாந்தோட சவுத் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் வந்து நமக்கு 1 hourலேயே வந்து ரீச் ஆக முடிஞ்சுச்சு. ஆக்லாந்து சிட்டியிலேருந்து நீங்கள் ரெயின்போ சென்ட் வரீங்கன்னா ஒரு 20 minutes ஆகுங்க. கார் பார்க்கிங்கும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, ஃப்ரீ பார்க்கிங் தான். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேசிகிட்டு இருக்க என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதாங்க ரெயின்போ சென்டோட என்ட்ரன்ஸு. நம்ம இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, உள்ளே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் $76 பே பண்ணோங்க. இது நம்ம ஊருக்கு காசுப்படி இந்த $76 கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 4000 ரூபாய் வருது. நம்ம ஊர் தீம் பார்க்கை காட்டிலும் இங்கே வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நிறையா டைம் பார்த்தீங்கன்னா டீலில் கூட உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து நல்ல சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிராப் அ டீல்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு $50 $40 டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது உங்கள் பேக்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே என்டர் ஆன உடனேவே இந்த வீல் வச்சுருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எந்த கேம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச, அது மட்டும் இல்லாமல் த்ரில்லிங்காக இருந்த ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் தான் நான் சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு தலைகீழாக வந்து 360 அடித்து திருப்புறாங்க. மேலே போய் அப்படியே வந்து தலைகீழாக ஒரு 4-5 seconds வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக ஏரில் தான் இருப்பீங்க. அந்த ஹோல்டர் தான் உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் 2 வெர்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து லோ எக்ஸ்ட்ரீம் இல்லை ஹை எக்ஸ்ட்ரீம் போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹை எக்ஸ்ட்ரீம் வேணாம் அப்படின்னா லோ எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா அந்த மாதிரி தலைகீழாலாம் நிறுத்த மாட்டாங்க. நாங்கள் லோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணிவிட்டு அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹை எக்ஸ்ட்ரீம் 2-3 டைம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ரைடோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஃபால். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான த்ரில்லராக தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா அப்படியே மேலே அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே ஃப்ரீ ஃபாலில் வருவீங்க. பயங்கரமாக இருக்கும். ஒரு 4-5 secondsல வந்துடுவீங்க டக்குன்னு. யாருக்கெல்லாம் ஹைட்னா பயமாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டை ரெயின்போ சென்ட் போனீங்கன்னா இந்த ரைட் கூட்டிகிட்டு போங்க. Hey bro, how are you? Good. So, how do you finding the Rainbow Sand and the big ride? Found it really good. First, I thought it was gonna be very scary, but it's not even that bad. It's just like a little drop, and that's it. Okay. So, what you gonna do? Which ride do you like the most here? I like that one, the Stratosphere, the one that goes like this. Stratosphere? Yeah. Do you find it the best in the whole theme park? Yeah. Anyway, goodbye. Yeah, thanks, man. Cheers, bro. இந்த தீம் பார்க்லேயே இருக்கக்கூடிய செம த்ரில்லிங்கான 2 ரைடை நம்ம எடுத்தோடனே முடிச்சிட்டோங்க. அப்படியே வாங்க உங்களுக்கு தீம் பார்க்லாம் அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் டிக்கெட் பே பண்ணியிருந்தாலும் உள்ளே நிறையா பெய்ட் கேம்ஸும் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுவுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்திருந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கோ கார்ட்டிங். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ண விட்டாங்க. கோ கார்ட்டிங் முடிச்சுட்டு அப்படியே தீம் பார்க்குள்ளே வாக் பண்ணி வந்துகிட்டே இருந்தோங்க. அங்கே 2-3 கேம்ஸ் இருந்துச்சு. அதுவுமே ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் அளவுக்கு த்ரில்லிங்காக கிடையாது. இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடும் இருந்துச்சுங்க. ஆனால் சப்பையாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லை.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரைட் பார்த்தீங்கன்னா நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த தீம் பார்க் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்துச்சு. அதர் கண்ட்ரீஸில் வந்து ரைடும் நிறையா இருக்கும், அதே மாதிரி வாட்டர் கேம்ஸும் இருக்குங்க. ஆனால் இந்த தீம் பார்க்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே லேண்ட் ரைட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ரெயின்போஸ் எண்ட் வந்து நியூசிலாந்தில் தாங்க பிக்கெஸ்ட் தீம் பார்க். இது வந்து மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு சின்னதாக தாங்க எனக்கு பட்டுச்சு. முக்கியமான விஷயம், எல்லா ரைடோட ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடு என்டர் ஆகுங்க. இல்லைனா நிறையா விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ரைடில். இந்த ரெயின்போஸ் எண்ட் பார்த்திங்கன்னா மனுக்காவ் சிட்டிலேயே அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பக்கத்துலேயே வெளியே கூட நிறையா ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம KFC வந்துட்டோம் லஞ்சுக்கு. ஸோ லஞ்ச் வந்து KFCயில் நம்ம வாங்கியிருக்க லஞ்ச்லாம் பாருங்கள் என்னென்னு. ஸோ பக்கெட் சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ லன்ச் முடிச்சுட்டு மறுபடியும் தீம் பார்க்குள்ளே நம்ம பேக் வந்துட்டோங்க. வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக போன கேம் பார்த்திங்கன்னா ஜாம்பி அட்டாக் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் குரூப் ஆஃப் 4 or 5 அப்படி போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு கேமுக்கும் எவ்வளோ வெயிட்டிங் டைம் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. மக்கள் தொகை நியூசிலாந்து நாட்டில் மிகவும் குறைவுனால இந்த ஜாம்பி அட்டாக் கேம் வந்து செமையாக இருந்துச்சுங்க. ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி, ஒரு 10 minutes நீங்கள் குரூப்பாக போயிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இதை. ரெயின்போஸ் எண்டில் இருந்த ரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எந்த ரைடுமே போயிட்டு எதுக்குடா இதுக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ரெயின்போஸ் எண்டில் ரைட்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருவரோட ரைடோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் பார்த்திங்கன்னா திருப்தியாக தாங்க இருந்துச்சு. டைம் கண்டிப்பாக பத்தாது தான். நீங்கள் ஸ்டார்டிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்கள் லேண்ட் ரைட்ஸ் மட்டும் இருந்தாலுமே எல்லா ரைட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து கீப்பப் பண்ணுங்கள். அடுத்து வந்திருந்த ரைட் பார்த்திங்கன்னா டேஷிங் கார். அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக தாங்க இருந்துச்சு. இதில் ஸ்பீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, நீங்கள் எல்லா ரைடுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ரைடை மட்டும் மறுபடியும் போக ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுமே நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் வந்து போய்க்கலாம். அதுக்கு நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து கோல்ட் மைனிங் அப்படின்னு ஒரு ரைட் போயிருந்தோம். அதுவுமே நல்லா த்ரில்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருந்துச்சுங்க. அங்கே அந்த கோல்ட் மைனிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு ரைட் போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஃபேமிலியோட கிட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா கிட்ஸ் ஏரியா உங்களுக்கு தனியாக இருக்குங்க. அந்த ஏரியாவில் செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கேம் எல்லாமே அந்த செக்ஷனில் இருக்குது. நான் வந்து அந்த ஏரியாவுக்கு போக மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாதனால. ஸோ இப்படி தாங்க நம்மளோட ரெயின்போஸ் எண்டோட அனுபவம் இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்டாக ஓரளவுக்கு எல்லா கேமுமே வந்து ட்ரை பண்ணோம். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் தான். 3 டைம் போனோம். பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம த்ரில்லராக இருந்துச்சுங்க. இந்த தீம் பார்க் 1982 இருக்குங்க. நம்ம நியூசிலாந்துலேயும் 6-7 வருஷமாக இருக்கோம். ஆனால் ஒரு டைம் கூட போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ $80 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த கிராப் டீல் அதில் பார்த்து $50 வந்து புக் பண்ணி போனீங்கன்னா சரியான டீலாக இருக்கும். இது என்னோடய சஜஷன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து ரெயின்போஸ் எண்ட் போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எது வந்து ஃபேவரட்டான ரைட் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சேஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்.